இது எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அந்த ஐயோன்ற அந்த வார்த்தைக்கோ, ஐயோ என்று சொல்லி நம்மளை பார்த்து யாராவது ஐயோன்றதுக்கும் இடம் கொடுக்காம நம்மளை கவனமாக காத்துக்கணுன்றது தான் ஆண்டோடைய வார்த்தையில் இருக்கிற ஆலோசனை. சரியா? ஐயோ ஐயோ ஐயோன்றது யாருக்கெல்லாம் ஐயோ, எதுக்கெல்லாம் ஐயோ, எதை செஞ்சால் ஐயோன்னு சொல்லப்படுகிறது என்று சொல்லி பைபிளில் நமக்கு திட்டவட்டமான சில சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு தரேன். முதலாவது ஏசாயா 5:20 அதில் சொல்லப்படுகிறது, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. வாசிங்களா? அது முடிந்த தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை. போதும் இருங்க, அப்புறம் வாசிப்பீங்க. சில நேரத்தில் தீமையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, அதில் நல்லது தான், அது நல்லது தான். பிசாசு ஒரு தீமையை நல்லதுன்னு எங்கே சொன்னான் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு தீமையை ஒரு இடத்துல அவன் சொல்கிறான், தீமையை நல்லது தான் அப்படின்றான். உங்களுக்கு கவலை இருக்குதா? எங்கே சொல்லியிருப்பான்? ஸ்டார்டிங் அவன் ஏவாள்கிட்ட அவன் என்னன்றான், தீமையை பற்றி ஆண்டவர் சொல்லி வச்சுக்கிறாரு. என்னான்னு, எல்லாத்தையும் பூசிங்க, நன்மை தீமையை அறியும்படியான கனிகள். என்ன கனி? தீமையை அறியும்படியான கனி, நன்மையை அறியும்படியான கனி. அதில் இந்த 2 கனியை ஆண்டவர் அந்த மக்களுக்கு சொல்லிவிட்டு, இதில் எந்த கனி பூசிக்காதீங்க, தீமையான கனியை பூசிக்காதீங்கன்னு சொன்னால், அந்த சர்பத்தின் ரூபத்தில் பிசாசு வந்தான். என்ன சொல்கிறான், ஆண்டவர் ஏதாவது சொன்னாரான்? இதை சொன்னாங்க, இதை தான் சொன்னாங்க. அதுக்கு அவன் என்னன்றான், இல்லை அந்த தீமை அதை நீங்கள் புசிக்காதீங்கன்னு சொல்கிறார, அதுதான் நன்மை, நீங்கள் புசிங்க அப்படின்றான். தீமையை நன்மை என்று சொல்கிறான். இப்போ பூமியில் பார்க்குறீங்கள, சில நேரத்தில் அடாவடித்தனம், தீமையாக நடக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு, அதெல்லாம் சகஜம்தான், அதெல்லாம் நல்லது தான், நன்மை தான் அது அப்படின்னு அடாவடித்தனமாக பேசுகிறவங்க இருக்காங்க. பார்த்துக்கிறீங்க தானே? ஒருவேளை தப்பி தவறி நம்ம கூட பேசிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி தப்பி தவறி சில நேரத்தில் நம்முடைய வார்த்தைக்கு கூட அப்படி வந்திருக்கலாம். நம்முடைய சுய நலன், நான் காலையில் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த தன்னலத்துக்காக நம்ம எப்பவுமே அந்த சுய விருப்பம் உடையவர், சுய எண்ணம் உடையவர், எல்லாத்துலேயுமே எனக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னலத்துடைய மக்களுடைய வார்த்தைகள், எண்ணங்கள், யோசனை எல்லாம் எப்படி இருக்குன்னா, அது மற்றவங்க முன்னாடி அவங்க செய்கிறது நன்மை தான் நான் சொல்லிடுவாங்க. அவங்க செய்கிறது தப்பு, அவங்க என்ன செய்கிறாங்களோ அது தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அது இல்லை நல்லது தான் அப்படின்னு அவங்களுடைய மனதிலேருந்து பேசுவாங்க. நம்ம கூட சில இடத்துல அப்படி பேசுகிற, அதை சாதிக்கிற, அடாவடித்தனம் பண்ணுற எண்ணங்கள் இதெல்லாம் எதனால் வருது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சுபாவத்திலே அவன் தன்னலம் பிடித்தவனாக இருக்கிறதுனால, தன்னுடைய தற்பிரியர்களாக இருப்பதுனால, நாம் மாத்திரம் நல்லா இருக்கணும்னு சுய ஒரு விருப்பத்துடையவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய போக்கில் அவங்களுடைய தவறு, அவங்களுடைய குற்றங்களை, அவங்க செய்கிற தீமையை தீமையாக எண்ண மாட்டாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு நியாயப்படும். அதனால் வசனம் சொல்கிறது, இதில் நிறைய அந்த ஒரே ஒரு வசனத்தில் நிறைய இருக்குது. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பு என்றும் தித்திப்பை கசப்பு என்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. யாருக்கு ஐயோ? இதெல்லாம் இந்த சொல்லப்பட்ட அந்த பட்டியலில் இருக்கிற காரியத்தில் செயல்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஐயோ. தித்திக்கிறத போய் கசப்புன்னு சொல்லுவாங்க, கசப்பை போய் தித்திப்புன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சாதகத்துக்காக, அவங்களுடைய விருப்பத்துக்காக, அவங்களுடைய நன்மைகளுக்காக எப்படி வேணாலும் மாற்றுவாங்க. ஏன்னா இந்த நாக்கு இது ரொம்ப பொல்லாதது இல்லையா? எப்படியும் பேசும், இப்படியும் பேசும், அப்படியும் பேசும். எலும்பில்லாத நாவு, நாக்குக்கு எலும்பே இல்லை, அது எப்படி வேணாலும் மடங்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு இங்கே வேதத்தில் சொல்கிறது, தீமையை என்ன நன்மை என்றும் நன்மை தீமை என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. அப்புறம்
அதே ஏசாயா 5:8 சொல்லப்படுது, தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடம் இல்லாமல் போக மட்டும் வீட்டையோடு வீட்டை கட்டி வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கட்டுகிறவங்களுக்கு ஐயோ. இது வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. இதுவும் ஒரு அநியாயமான விஷயம்தான் இல்லையா? இதுவும் ஒரு அநியாயமான விஷயம். நிறைய இப்போ அதாவது கோர்ட்டில் போனீங்கன்னா நிறைய கேஸுங்க இருக்குதுங்க. அதெல்லாம் தேங்கி கிடக்குது, எத்தனையோ வருஷங்களாக தேங்கி கிடக்குது. அவங்களாலே அதெல்லாம் வாதாடி அதை முடிக்க முடியாமல் எத்தனையோ கேஸுகள் அப்படியே இருக்குது. அதில் எல்லாம் முக்கியமான கேஸுன்னா தெரியுமா? இப்படி தான் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், அது இருக்கிறது என்ன ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கொஞ்சம் ஒட்டி வந்து அதை கொஞ்சம் உள்ளே வந்து கட்டிட்டுப்பான், இல்லை அங்கே போய் கட்டிட்டு இருப்பான். இதனால 2 குடும்பத்துக்கும் பயங்கரம் அடித்தடி சண்டை, கோர்ட்டு கட்சியரோடு போகிறாங்க. அதை விட இதை விட்டு கொடுத்துட்டு போட்டாலே பரவாயில்ல. அதை விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் அந்த வைராக்கியம் கொண்டு போய் கேஸ் போட்டுக்கிறாங்க. 2 பேரும் வாதாடுறதுக்கு அந்த வாய்தாவை வச்சு போய் 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 பல ஆண்டுகள் ஆனாலும் அது முடிவு இல்லாமல் இவங்களும் அனுபவிக்காமல் அவங்களும் அனுபவிக்காமல் இருக்கிறாங்க. வசனம் பைபிளில் பரிசுத்த வேதாந்தத்தில் இன்னும் அழகாக சொல்லியிருக்குது. இந்த சிலருடைய எண்ணங்கள் என்ன, அதாவது தேசத்தில் தாங்கள் மாத்திரம் இருக்கணும், என்ன மற்றவங்க இருக்கக்கூடாது, தாங்கள் மாத்திரம் இருக்கணும், மற்ற மதம் இருக்கக்கூடாது, மற்ற கொள்கைகள் இருக்காது, மற்றவங்களுடைய கருத்துக்கள் இருக்கக்கூடாது, எல்லாம் தங்களுக்கு இருக்கிற கருத்து தான், தங்களுக்கு இருக்கிற மதம் தான், தங்களுக்கு இருக்கிற அது வைராகியத்தை தான் நிலைநாட்டுறதுக்காக யோசிக்கிறானே தவிர பிறருடைய நலம் பிறருடைய காரியங்களில் விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்ற எண்ணம் மனிதர்களுக்கு இல்லை. அப்படி விட்டு போகிற எண்ணம் இருந்துச்சுன்னா நான் சொன்ன அந்த மாதிரி கேஸுங்கெல்லாம் அவ்வளோ கேஸுங்க தேங்காது இல்லையா? இங்கே வசனம் அழகாக சொல்கிறது, நடைமுறையில் நடக்கிற விஷயத்த பைபிள் அழகாக நம்ம